ரகுநாதன், இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள்? ஏன்னா இங்கே வந்து இப்போ சிப்காட்டோ அல்லது நம்ம கிண்டி மாதிரியான இடங்களில், அம்பத்தூர் இப்படியான இடங்கள்ல இருக்குது, பல இடங்களில் தண்ணீர் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறீங்க? வணக்கம் கார்த்திகை செல்வன். முதல்ல மீண்டு வரோமா முடங்கி வரோமான்றதை விட்டுட்டு கடுமையாக 3 நாட்களாக பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றிகள். எனக்கு தோன்றது என்ன அப்படின்னாக்க 3 விஷயம். ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறோமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்றது புரியுது. ரெண்டாவது, எந்த மழை வரும் சொல்றீங்க எந்த விதத்தில் வரேன். ரெண்டாவது வந்து மழை வரும்போது தான் அம்ப்ரலாவை எடுக்கிறோமோன்னு தோணுது. மூன்றாவது, திரும்ப திரும்ப வீலையே நம்ம இன்வென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு தோணுது. இண்டஸ்ட்ரி நடத்தும் பொழுது, ஏதாவது ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடக்கும் பொழுது நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு SOPன்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் என்ன நல்லா பண்ணோம், எது நல்லா பண்ணலை, அல்லது நல்லா பண்ணாததை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி எதுவுமே இல்லையா? இப்போ அமைச்சர் பேசும் பொழுது பாலினுடைய பிரச்சனைகளை அவர் பேசும் பொழுது இதே பிரச்சனை அப்பொழுதும் வந்திருக்காதா? வந்திருக்கு. தண்ணி எல்லா இடத்துக்கும் குடிநீர் போகலைன்றது அப்போவே வந்திருக்கு. மழை பெய்தால் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணணுன்றது அப்பொழுதும் இருந்திருக்கு, இப்பொழுதும் இருந்திருக்கு. யாருக்குமே தெரிந்தது தான். மோட்டர் போட்டு தண்ணீரை வலிக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சது தான். ஆனால் 8 வருட காலத்தில் எந்த அளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்ற அளவு வந்தாச்சு. இன்னும் நம்ம அதே மெத்தடாலஜியில் இந்த மழையை அணுகிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியை நோக்கி வரும். மழை வரும்போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரேன். பெங்களூரு மாதிரியான மாநகரங்கள் பார்க்குறோம். இந்த பெங்களூர் மட்டும் இல்லை, உலகின் பல நாடுகளில் பார்க்குறோம். பெருமழையாக வரும்போதெல்லாம் 1 நாளோ 2 நாளோ ஸ்தம்பிக்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லா இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் அப்படியே இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்குதா, அல்லது இயற்கையை வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கார்த்திகை செல்வன், நான் வந்து உதாரணமாக சொன்னது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை தான் சொல்றேன். அந்த 8 வருடத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம இம்ப்ரவைஸ் ஆயிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னும் அந்த கடுமையான உழைப்பை தான் பார்க்குறோம். அனைவருமே ஃபீல்டில் வந்து வேலை செய்யக்கூடியது, அனைவருமே போட்டில் போய் நம்ம இது பொட்டலங்களை கொடுக்க வேண்டியது, ஹெலிகாப்டர்லேருந்து போட வேண்டியது, இதைத்தானே பார்க்குறோம். கம்யூனிகேஷன் லேப்ஸை தானே பார்க்குறோம். அப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? எதையும் கத்துக்கல. இன்றைக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியை பத்தி எதுவுமே கத்துக்கலையா அப்படிங்கறத நான் பாலச்சந்திர அவர்கிட்ட கேட்கிறேன். இண்டஸ்ட்ரிக்கு வாங்க. இண்டஸ்ட்ரிக்கு வரேன். இப்போ இந்த 4 மாவட்டத்தில் குறிப்பாக அரசினால் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்பேட்டைகள் காக்கலூர்ல இருக்கு, திருமழிசையில இருக்கு, கும்மிடிப்பூண்டியில இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு, கிண்டியில இருக்கு, திருமுடைவாக்கத்தில் இருக்கு, ஒரகடத்தில் இருக்கு, சிறுசேரி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், கொடுங்கையூர், மறைமலை நகர், கடலூர். இத்தனை தொழிற்பேட்டையில் என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தானே. மழை பெய்தால் வெள்ளத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஃபேக்டரிக்கு உள்ள வருது. ஃபேக்டரிக்கு உள்ள வர்றத நம்ம எதையாவது நம்ம இந்த 3 நாட்களில் எந்த அமைச்சராவது ஏதாவது ஒரு தொழிற்பேட்டைக்கு போய் பார்த்துருப்பாரா? இந்நேரத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விசிட்டாவது அந்த தொழிற்பேட்டைகளுக்கு போய் பார்க்கணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடியது, இன்றைக்கு நாம் இழந்து நிற்கக்கூடியது 10,000 கோடி மதிப்புள்ள வணிகம். 10,000 கோடினா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவ்வளவு எந்த கால்குலேஷன் நான் இப்ப சொல்லிட்டேன். இப்போ 3 நாட்கள் மழை, இன்னும் தண்ணீர் வடியவில்லை, இன்னும் ஒரு 2 நாட்கள்ல தண்ணி வடிஞ்சிரும். அப்போ ஒரு 5 நாட்களினுடைய ப்ரொடக்ஷன் அல்லது மார்க்கெட் பேஸ்ட், இது ஒரு அசஸ்மெண்ட். இரண்டாவது, ஒவ்வொரு ஃபேக்டரிக்குள்ளும் தண்ணி போகும்பொழுது இன்றைய டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க நம்ம டிவியில காமிச்சோம். இன்னைக்கு அம்பத்தூர்ல ஒரு மெஷின் 3 கோடி, 30 மெஷின் எலக்ட்ரானிக் கேட் கேம் வந்தாச்சு, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு, ஐபோன் மேனுஃபேக்சரிங் பண்ற லெவல்ல நம்ம இங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு புறத்துல. அப்போ அந்த விலை மதிப்பற்ற மெஷின்கள் அனைத்துமே காப்பாற்றப்படாமல் போயிடுச்சு. அப்ப அதை மறுபடியும் நான் வாங்கணுமோ அல்லது ரிப்பேர் பண்ணணுமோ அல்லது ரீஃபர்பிஷ் பண்ணணுமோ, எனக்கு வேண்டிய காலகட்டம் மினிமம் 3 to 4 வாரங்கள். மூன்றாவது,
ரொம்ப பெருசு மறுக்கல. 10,000 கோடி. நான் என்னோட தெளிவாக கேட்கிறேன், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குமா? குறைந்தபட்சம் ஏதாவது இல்ல, இன்சூரன்ஸ் போன முறை அம்பத்தூர்ல என்னுடைய ஃபேக்டரியும் பாதிக்கப்பட்ட ஒண்ணு. இன்சூரன்ஸ் இருந்து கூட 10% பேருக்கு கூட இன்சூரன்ஸ் கிடைக்கல. கிடைத்த இன்சூரன்ஸும் கேட்டது 100 ரூபாய் அப்படின்னாக்க கொடுத்தது 25 ரூபாய். சோ இன்சூரன்ஸ் விட்டுருவோம், தொழில் நடத்தி தான் ஆகணும். இழப்பு பெருசா ஏற்பட்டிருக்கு, மாற்று மிகப்பெரிய அளவுக்கு என்ன அளவிலான. இன்னைக்கு நான் எதிர்பார்த்தேன் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரையும் தாமோதரன் எம்எஸ்எம்இ மினிஸ்டரையும் தொழிற்பேட்டைகளுக்காக இதுக்கு அலாட் பண்ணிடுவாரோ. இன்றைக்கு இருக்காங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க, வேற வேற பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு மட்டும் கவனம் வேணும். இன்னும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம தொழிற்சாலைகளை இயங்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரோம்னு பார்க்கணும். என்கிட்ட சில கோரிக்கைகள் இருக்கு. இத நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா நாங்க தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்க அடுத்தது என்னன்னு தான் பார்ப்போமே தவிர போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இது நடந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கோரிக்கைகளை நான் இந்த நேரத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது இந்த ரவுண்ட்ல கொடுக்குறேன்னா அடுத்த ரவுண்ட்ல கொடுக்குறேன்னா நீங்க தான் சொல்லணும். சொல்ல முடியும்னா 2 நிமிஷம் அதை சொல்லி முடிச்சிருவேன். நம்ம என்ன கோரிக்கைன்னு பிறகு கேட்போம். பாலச்சந்திரன் அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப உங்கள்கிட்டே வர சொல்லணும். இவர் சொன்னதுல இருந்து அவரோட இழப்பு 10,000 கோடிங்கிறதெல்லாம் நிஜமாவே வருத்தத்துக்குரியது. ஆனா சிஎம் அங்க போலங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ மனிதர்களோட உயிர் ரொம்ப முக்கியம், அவங்களோட வாழ்வாதாரம் முக்கியம். மெஷினரி கேன் பி ரிவைவ்ட் எனி டைம்ங்கிற எங்களோட இயல்பான புரிதல் ஒன்று இருக்கு. அதனால சிஎம் would have given more importance to people. நான் இதை ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கிறேன். அதிகாரிகள் ஒருவேளை இதை கவனிச்சு நாளைக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அந்த அமைச்சர் எடுக்கட்டும். நான் அப்படி பார்க்கிறேன். திரு ரகுநாதன் குறிப்பிடுறாரு, 2 கிலோமீட்டர் தான் அம்பத்தூர் எஸ்டேட். நம்ம பேசலாம். திரு பாலச்சந்தர், இதுல எதுவுமே கற்றுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு ரகுநாதன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்ல? அதாவது ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ்ங்கிறது இந்தியாவில் பல காலமாக கிடையாது, இப்பதான் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இது முதல்ல நம்ம எல்லாரும் தெரியும், சென்னை ஒரு ஆர்கனைஸ்டு சிட்டி கிடையாது. சென்னை ஊர் பேர் பாருங்க, அரும்பாக்கம், கீழ்ப்பாக்கம், இதெல்லாம் பாக்கங்கள், சிறு சிறு ஹேம்லெட்ஸா இருந்தது. இது மீன்பிடி ஹேம்லெட்ஸ் இருந்தது ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பெருகிக்கிட்டே போயிருக்கு. நியூயார்க் ஒரு ஆர்கனைஸ்டு பிளான்டு சிட்டி. அதனோட 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல மக்கள் எத்தனை பேர்னா 11,000 பேர். சென்னையில 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை பேர்னா 29,000 பேர். 28, 29. இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தில் நான் உடன்படுறேன். தஸ் ஃபார் நோ ஃபர்தர்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். பொலிட்டிக்கல் வில்லுங்கிறது ஆளுகிற கட்சிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே இருக்கணும். சென்னை ஆகட்டும், கல்கத்தா ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், இவங்க தே ஆர் த கிரேட்டஸ்ட் ஜியோகிராபிக்கல் எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப இவரு சுந்தரராஜன், பூவரங்கன் சுந்தரராஜன் தெற்கு சேர்ந்தவர். அவர் எதுக்கு சென்னைக்கு வந்தார் நான் கேட்டேன். இங்கதான் சார் வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியல் கிளைமேட், தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அது சென்னைக்கு பக்கத்துலயே நம்ம வச்சிருக்க கூடாது. இப்ப ரகு இத்தனை சொன்னார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். முக்கியமான காரணம் என்ன, இங்க இருந்தா சிஎம் கையெழுத்து சீக்கிரமா கிடைக்கும், மடமடன் ஃபைல் மூவ் ஆகும். அப்போ இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிரச்சனை. அதை இப்பயாவது உணர்ந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாலுடைய இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சை பத்தி எல்லாரும், நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது. எத்தனை பேருக்கு தெரியும் 2050 சொல்றாங்க சீ லெவல் இன்றைக்கு இருக்கிறத விட 3 மீட்டர் உயரம். சென்னையும் அதுல டேஞ்சரஸ் ஜோன்ல தான் இருக்கு. ஆமா, சென்னையில சில பகுதிகள் கடலின் பகுதிகளாக மாறிவிடும், சில பகுதிகள் தீவாக ஆகிவிடும். அப்படிங்கிற ஆபத்து இருக்கு. அப்ப இந்த ஆபத்தை உடனடியா உணர்ந்து உடனடியான நடவடிக்கை, நீண்ட கால நடவடிக்கைங்கிறது 2 வருஷத்துல முடிகிற நடவடிக்கை கிடையாது. இந்த 4,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க கேட்டா நிச்சயமா சொல்லுவாங்க என்ன பண்ணாங்கன்னு. ஆனா ஒரு 7 வருஷத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை 2 வருஷத்துல ஏன் முடிக்கலன்னு கேட்க முடியாது. இது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அந்த அளவுக்கு தான் போகும். இந்த பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு பதில் இன்னும் 2 கால்வாய் வெட்டுன்னு சொல்றாங்க. பிளானிங் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எவ்வளவு கால்வாய் வெட்டினாலுமே இப்படிப்பட்ட பெருமழை இருக்கும் பொழுது கடலுக்குள்ள நீர் போகாது. அந்த கடலுக்குள்ள நீர் போகிற சூழ்நிலை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் மக்கள் கணேஷ் என்ன சொல்றாருன்னா, லோலையிங் ஏரியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், லேமேனுக்கு கூட தெரியும். அப்ப அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்ன்றாரு. வேற என்ன செய்ய முடியும்? இது மாதிரி இப்ப வேளச்சேரியோ அல்லது மடிப்பாக்கமோ அல்லது முடிச்சூரோ பிளேட்ல ரசம் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய கோப்பையில ரசம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது சில ஏரியா சென்னையில பேசின் மாதிரி இருக்கு. பேசினுக்குள்ள உள்ள இது தண்ணி அவ்வளவு லேசா வெளியில போகாது.
போக வைக்கக்கூடாதுங்களா, அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா இதுதான் நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து பல விவரங்கள் தெரிஞ்சவங்க. இந்த விவாதங்களை வந்து எல்லாரும் கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க. மக்களுக்கு வந்து தெரியணும் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். இந்த சிக்கல் வந்து ரொம்ப உடனடியா தீராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் தீரும். அதுக்கான வழிமுறைகளை வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பேசினை எப்படி நீங்க விருட்டின காலி பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் சென்னை பெருநகர வளர்ச்சின்னு சொல்றது சென்னைக்கு இன்னும் ஆபத்தை உருவாக்கும். ஏன்னா சென்னை தான் உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதுக்கெல்லாம் வடிகால். சென்னை தான் வடிகால். கடலூர் எப்படி ஒரு வடிகாலோ அது மாதிரி சென்னை ஒரு வடிகால். வடிகாலை நம்ம வந்து நிரப்பிட்டோம். இன்னும் நீங்க வந்து சரி இந்த டென்சிட்டி பாப்புலேஷன் இண்டஸ்ட்ரி பாயிண்ட்ல இருந்து கேட்கணும் சார், உங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் வந்து இப்போ டெல்லி நியூ டெல்லி ஆகி டெல்லியினுடைய வரைபடமும் ரொம்ப விரிந்து தான் போச்சு. அவங்களுடைய அந்த மாநகரத்தினுடைய எல்லை விரிவாச்சு. நவி மும்பை வந்து அதனுடைய எல்லையும் விரிவாச்சு. பெங்களூரும் ஹைதராபாத்தும் விரிவடைஞ்சிட்டு தான் இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வந்து இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அவசியமான இடங்களா இருக்கு, வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தேவை இருக்குன்னு ஒரு அதையும் பார்க்கணுமா, இல்ல அது இல்லாம போக வேண்டியிருக்கா? எதனால அது வந்து ஈஸியா இருக்குன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எதனால இருக்குன்னா நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்கு, சிஎம் வரைக்கும் போய் இண்டஸ்ட்ரியல் கிளியரன்ஸ் வாங்கணும்னு சிஸ்டம் இருக்கு. இதை நீங்க மாத்தணும். அதனால இது வந்து ஒரு சாரார் முடிவு மட்டும் எடுக்கக்கூடியது இல்ல. நீங்க வந்து ஏபி செட் வந்து சைனாவில் முதல்ல ஆரம்பிச்ச போது ரிமோட்டஸ்ட் ஏரியால வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ரிமோட்டஸ்ட் ஏரியால ஆரம்பிச்சா அங்க வந்து ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் வரும், அங்க எலக்ட்ரிசிட்டி வரும், அங்க வாட்டர் ஃபெசிலிட்டி கூட்டுவாங்க, ஃபார்ம் டு இது போர்ட் நேரடியா போறதுக்கான வசதிகள் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி பண்ணல. மெட்ராஸ்லயும் இதுல பெங்களூர்லயும் மும்பைலயும் தான் இந்த இபி செட் ஆரம்பிச்சாங்க. இங்கதான் கோளாறு வந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மதராஸை சென்னையை விட்டு விலகி போக வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஏன்னா நீங்க சொல்றீங்களே ஒவ்வொரு மழைக்கும் சொல்றோம், அப்புறம் மெட்ராஸ்ல வந்து எண்ணிக்கை கூடிட்டு தான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப 80 லட்சமா 90 லட்சமானு தெரியல, பாப்புலேஷன் அவ்வளோ வருது. எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு அம்சங்களும் இன்னொன்னு, நீங்க ஒருவேளை மூன்றாவது பிளானிங் வர்றதுன்னா அவங்க 5000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மாநகரத்தை விரிவு செய்யணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. இதை வரவேற்கிற இடத்துல தான் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் பீப்புள் இருக்காங்க. 5000 ஸ்கொயர் மீட்டர் கொண்டு வரும்போது இருக்கிற அந்த நீர்நிலைகளையும் நீங்க வந்து மூட போறீங்க. இது நமக்கு முதல்ல உணரணும் நம்ம. அதனால எங்க வந்து இனிமே வளர்ச்சி தேவையில்லை. டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்குநேரி மாதிரி இடத்துல, நீங்க விருதுநகர் பக்கத்துல இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு போனோம். அந்த இண்டஸ்ட்ரி அங்க ஈஸியா பிசினஸ் பண்றதுக்கான சூழ்நிலையை இண்டஸ்ட்ரீஸுக்கு உருவாக்குங்க, போயிருவாங்க. அங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு சாரார் எடுக்கக்கூடிய முடிவு. பல ஆண்டுகளாக பேசப்படுறதா இரண்டாவது தலைநகரம் வேணும் அல்லது திருச்சியை மையமா வச்சு பண்ணலாம். ஆனா இது எதுவுமே நடைமுறைக்கு வரலையா? அப்ப எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அது நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று அப்படின்னு பார்க்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலேருந்து இதை பேசுறோம், அல்லது அதற்கு முன்னதாகவே கூட பொலிட்டிக்கல் கேபிட்டல் மாத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னு ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து பல பாயிண்ட் இருக்கணும். நான் வந்து சிவகாசியில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சேன்னா எனக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா எவ்வளவு விரைவா கிடைக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு அங்க கிடைக்கணும். கிடைச்சா நான் சென்னைக்கு வரமாட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.